இந்த பாட்டுல வந்து உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேல இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனியாகவும் பண்றது, குழு ஊழியரோடையும் சேர்த்து பண்றது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்ல பல்வேறு விதமான ஊர்ல கோயில் திருவிழாக்கள், இப்படி பல்வேறு இசை கலைஞர்கள் மத்தியிலலாம் பல்வேறு விருதுகள்லாம் வாங்கியிருக்கேன். கலைஞான சிகரம், இந்த மாதிரி குழு இசை வாத்தியமணி, இது போல வந்து லயவாத்திய சிகரம், இப்படி எல்லாம். இப்ப சமீபத்துல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுடைய கலை பண்பாட்டுத்துறை சார்பா கலை நன்மணிங்கிற விருதை மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு கொடுத்தாங்க. எத்தனை ஆண்டுகளாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளை செஞ்சுட்டு? இதை வந்து நான் வந்து ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். எப்பயில இருந்து உங்களுக்கு இந்த இசை மேல உங்களுக்கான? அது நான் சிறு வயசுல இருக்கும்போது இந்த பெரிய பெரிய நாதஸ்வர தவுள் வித்வான்கள், சங்கீத வித்வான்கள் எல்லாம் இந்த பாட்டு கச்சேரி எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு அந்த இசை மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு எனக்கு. அவங்க வாசிக்கிற நாதஸ்வரம், தவுள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரி நம்ம வந்து ஏதாச்சும் இந்த கலையில ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும்னா அதுக்கப்புறம் தான் நான் போய் நான் வந்து லயவாத்திய கதி தோல் மிருதங்கத்தை வந்து திருவையாறு டிப்ளமா இசைக்கல்லூரியில் போய் டிப்ளமா கற்றுக்கிட்டு மிருதங்கத்தோட கடம் வாசிக்கிறது, கொன்னக்கோல் பண்ணுறது அதில் இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நானாவே இப்போ சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணது. இந்த வாத்தியங்களெல்லாம் என்னுடைய சொந்த இதில் என்னுடைய ப்ராக்டிஸ்லேயே இதெல்லாம் வாத்தியத்தெல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பல நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, உங்க கூட படிச்சவங்க எல்லாருமே வந்து இசைக்கருவிகள்ல வாசிக்கும் போது உங்களுக்கு மட்டும் எப்படி வாயில தான் நம்ம அதை பண்ணணும் அப்படின்ற அது வந்து எப்படின்னா, சரி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி பண்ணணுமே, யாரும் செய்யாத ஒரு வித்தியாசத்தை நம்ம முயற்சி பண்ணி செய்வோம்னு நான் அப்படி எடுத்துக்கிட்டது. சரி, எல்லாரும் வந்து இசைக்கருவிலே பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அந்த இசைக்கருவி இல்லாத சார்ந்த அந்த கருவி இல்லாம நம்ம குரல் மூலமா ஒரு வித்தியாசமான ஒரு இசை நிகழ்ச்சியை நம்ம காமிக்கணும் அப்படின்ட்டு தான் அப்படி. இதுவரையும் அந்த 25 ஆண்டுகள்ல உங்களுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் அப்படின்னா நீங்க எதை பாக்குறீங்க? அதுல வந்து காஞ்சி சங்கர மடத்துல காஞ்சி பெரியவருடைய ஜெயந்தி விழால வந்து நான் போய் அவங்க அந்த சங்கராச்சாரியர்கள் மத்தியில அந்த பெரிய ஒரு ஆன்மீக இடம், அந்த இடத்துல ஒரு சங்கராச்சாரியர் மத்தியில வந்து இந்த வாத்தியங்கள்லாம் வாய்ச்சதை அதில் பல பிரமுகர்கள்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. சொன்னாங்க உப்புளியப்பன் கோயில் கும்போணம் பக்கத்துல அந்த கோயில் விழால வந்து நான் கச்சேரியை முடிச்சு விட்டு இந்த வாத்தியங்கள்லாம் முடிச்சு விட்டு என்ன சாமி தரிசனம் பண்ண போகும்போது இந்த பட்டாச்சாரியார்கிட்ட சொல்றாங்க, இந்த கோயில் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல வந்து உற்சவம் நடத்திட்டு இருக்கோம், பல சங்கீத வித்வான்கள், பெரிய நாதஸ்வர வித்வான்கள் அத்தனை பேரும் வந்து கச்சேரி பண்ணியிருக்காங்க, பல சங்கீத வித்வான்கள்லாம் பெரிய 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 வித்வான்கள்லாம் இங்கே கச்சேரி பண்ணியிருக்காங்க. ஆனா நாங்க இன்னைக்கு நீங்க செஞ்ச மாதிரி நிகழ்ச்சியை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது மாதிரி சாலமன் பாப்பையா வந்து சொன்னாரு, பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஒரு காசாநாடு பருத்தியப்பர் கோயிலுங்கிற ஊர்ல நான் கச்சேரி நடத்திட்டு இருக்கும் பொழுது எனக்கு அப்புறம் அவர் பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்துக்கு முன்னாடி அங்க வந்தவர், அந்த பட்டிமன்றத்தில் பேசுறவர் வந்து சாக்கு சுப்பிரமணியனும், அவர் அப்ப அந்த அணியில பேசியிருந்தவர், அவர் காரை விட்டு அப்பதான் இறங்குறாங்க, நான் மேடையில கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாருனாக்க, வாங்க சார் மேடைக்கு போவோம் அப்படிங்கிறாரு. உடனே சாலம சொல்லிடுறாரு, இரியா ஏன் அவசரப்படுற, மேடையில முதல்ல மேலை கச்சேரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அது முடியட்டும் அப்புறம் போகணும்னா சரி இருக்குன்னு இவர் கிட்ட வந்து பார்த்துட்டு நான் மட்டும் அந்த ப்ரோக்ராம் பண்றதை பார்த்துட்டு அவர்கிட்ட ஓடி போய், சார் மேலே கச்சேரியில் சார் ஒரு பையன் மட்டும் உட்காந்து வாயினாலே எல்லாம் வாய்ச்சிட்டு இருக்காருன்னா, அவர் அப்படியா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு சார் வந்தவர், தம்பி மேடையை விட்டு கீழே இறக்கிறாதீங்க அப்படின்ட்டு டக்குன்னு மேடைக்கு வந்து டக்குன்னு என்னை பற்றி நல்லா பாராட்டி பேசி அவருக்கு வச்சிருந்த பொண்ணாடு எனக்கு போத்திட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு பாராட்டு உரை பண்ணாரு சாலமன் பாப்பையா. உங்களுக்கு பிடிச்ச வாத்தியம் நீங்க செய்யறதுலயே உங்களுக்கு பிடிச்சது எது? மிருதங்கம் பிடிக்கும், தவுள். மிருதங்கத்துல உங்களோட ஸ்பெஷல்னு ஏதாவது ஒன்று எங்களுக்காக பண்ணி காட்டுங்க. அந்த சொல்லு இருக்கு பாருங்க, அந்த சொல்லு வந்து நடுவா மையத்துல வரும். இதுதான் மிருதங்கத்தோட இது. அந்த அமைப்பா இருக்கும் வாசிக்கும் போது மிருதங்கிறது அது வந்து மிருதுவா வாசிக்கக்கூடிய கருவி.